மக்களே பாருங்க, மல்லிகையில் மொட்டுக்கள் பறிக்கிறோம். நிறைய மொட்டுக்கள் நிற்கிது. இப்போ வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நிறைய மொட்டுக்கள், நிறைய பூக்கள் பறித்ததாக நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த மொட்டுக்கள் தீர்ந்த உடனே கொம்பெல்லாம் ஒடிச்சு விட்டு திருப்பியும் நிறைய மொட்டுக்கள் வந்துருக்கு. பார்த்தீங்களா, நேற்றைக்கும் நிறைய பூக்கள் பறித்து கட்டி வச்சுருந்தேன். கட்டி வச்சதை காட்டல, பறிக்கும் போதும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். பாருங்க எவ்வளோ மொட்டு கிடச்சிருக்குன்னு காட்டேன். பறிச்சுக்கிட்டு இந்த இலையில போட்டு பிச்சு இங்கே பாருங்க, இவ்வளவு மல்லிகை மொட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. ஐயோ மொட்டு வந்துட்டு. ரோஸ் கலர் செம்பருத்தியில் 4 ரோஸ் கலர் செம்பருத்தி, சந்தன கலர் செம்பருத்தி. நான் காலையில் வரல, கோயிலில் உள்ள ரேடியோ ஆக்கிய சவுண்டில் காலையில் மாடியில் பூக்கள் பறிக்க பூ பார்க்க வரல. இந்த மாதிரி சோப்பு செம்பருத்தி 1 2 பாருங்க 3 சோப்பு செம்பருத்தி. மீதி செம்பருத்தி எல்லாம் வாடி நிற்கி பாருங்க. சந்தன கலர் பாருங்க. இதெல்லாம் வந்து காஞ்சாச்சு, இந்த சுருங்கியாச்சு, அதனால் இது பறிக்கல. பாருங்க, இந்த காக்கட்டத்துலேயும் கொஞ்சம் பூக்கள் நிற்கிது. இதையும் பறிக்கும். காக்கட்டம் பூன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காக்கட்டம் பூலேயும் கொஞ்சம் பூ நிற்குது. ஆனால் பூ பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, வாசம் இருக்காது. பார்த்துடுங்க. அப்படி என்னென்ன பூக்கள் எல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு சாயங்காலம் வெள்ளிக்கிழமையாட்டு என்னென்ன பூக்கள் எல்லாம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இங்கே வருங்க, நித்தம் பூக்கிற நித்திய மல்லி, காக்கட்டம்பூ, மல்லிகை. இவ்வளோ மல்லிகை, 3 சிவப்பு ரோஜா, அடுக்கு ரோஜா, ரோஸ் கலரில் 4, இதில் 5. வணக்கம்.